அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில குரு, செவ்வாய் மற்றும் சூரியன் தரும் பதவிகளை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த மூன்று கிரகங்களை ஏன் மெஜாரிட்டியா எடுக்கிறோம்னா, இந்த மூன்று முக்கிய கிரகங்கள் தான் ஜாதகர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பதவிகளை பெற்றுத்தரக்கூடிய கிரகம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு மனிதர் அரசாங்க துறைகள்ல சிறந்து விளங்குறதுக்கும் இந்த மூணு கிரகங்கள் தான் காரணம். அதுபோல் பிரைவேட் துறைகளிலும் ஒரு அதிகார பதவிகளிலும் ஒரு முக்கிய பதவிகள்ல ஜாதகர் பணியாற்றுவதற்கு இந்த மூன்று கிரகம் தான் காரணம். குருவும் செவ்வாயும் சூரியன் இந்த மூன்று தான் காரணம். இந்த மூன்று கிரகங்களும் 2, 6, 10 ஸ்தான வலுவை அதிகம் பெற்று, ஸ்தான வலுன்னா அந்த கிரகம் ஆட்சி உச்சம் நிசபங்கம் பெற்ற நிலையில இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்ற நிலையில இருக்கலாம். அதுபோல நட்பு நிலையிலாவது ஸ்தான பலத்தோட 2, 6, 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா அரசாங்கம் சார்ந்த யோக பலனே உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லது மறைவு வழிகள்ல தொடர்பு பெற்று இருக்கிறது, 2, 6, 10 இல்லாமல் மற்ற பாவங்களோடு இந்த கிரகங்கள் தொடர்பு பெற்றிருக்குன்னா பிரைவேட் வேலையில கூட ஒரு கௌரவமான அமைவுகளை கொடுத்துரும். ஏன்னா அரசாங்கத்தை விட அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய பிரைவேட் துறைகள் இங்க அதிகம் உண்டு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பதவிகளை விட பெரும் சொகுசுகளை அனுபவிக்கக்கூடிய பிரைவேட் பதவிகளும் உண்டு. அப்ப நம்ம அந்த அரசாங்க வேலையா பிரைவேட் வேலையா அப்படின்றத தாண்டி இந்த பதிவு முழுவதுமாக இந்த மூன்று கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கும் அதை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு ஜாதகம் ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டா கம்பெனில லேபர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, மேனேஜர் ஒர்க் பண்ணுவாரு, மேனேஜருக்கு மேல இன்டிமேஷன் கொடுக்குறவங்க ஒர்க் பண்ணுவாங்க, சிஇஓ ஒர்க் பண்ணுவார், அந்த அலுவலகத்திலே கடின உழைப்பு செய்யக்கூடிய பர்சனல் அசிஸ்டன்ட் முதற்கொண்டு ஒர்க் பண்ணுவார். அப்ப பல கேட்டகரியில அரசாங்கமா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் ஒர்க் பண்றதை பார்க்க முடியும். ஒருத்தர் ஆள் எடுக்கிற பணியில இருப்பார், ஒருத்தர் கம்பெனியில அதாவது அலுவலகங்களிலே நடக்கக்கூடிய வியூக திட்டங்களை வகுக்கக்கூடிய நபரா இருப்பார். இப்படி பல்வேறு விதமான பதவிகள் உண்டு. அதற்கு நம்ம என்னென்ன பெயர்கள் வைத்தாலும் சரி, கிரக ரீதியில ஒருவர் கடினமாக உழைப்பார், ஒருவர் உழைப்பவரை மேலாதிக்கம் செய்து அவரை கண்காணித்துக் கொண்டிருப்பார், ஒருவர் உழைப்பதற்கான வியூகங்களை வகுத்து செயல்படுத்துவார். இப்படிதான் கிரைட்டீரியா உண்டு. ஒருத்தர் உழைக்கிறாரு, உழைக்கிறவங்களை பார்த்துக்கிறார், உழைக்கக்கூடிய வியூகங்களை வகுக்கக்கூடியவர். இப்படின்ற கேட்டகரியில 3 கேட்டகரியில தான் இருக்கு. இந்த 3 கேட்டகரியில இந்த குருவும் செவ்வாயும் சூரியனும் அமைகிறது. ஒரு ஜாதகத்துல அதிக வலு ஸ்தான பலத்தோடு ஒரு கிரகம் இருக்கு, குருவோ சூரியனோ செவ்வாயோ அப்படின்னும் பொழுது வேலை எப்படி இருக்கும், எந்த வேலையோ தொழிலோ உங்களுடைய கர்ம வினையில எப்படி செயல்படும் அப்படின்னா, குரு அப்படின்னு யாருடைய ஜாதகத்துல வலுவா இருக்கோ அவர்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பார்கள். ஒரு பெரிய பொசிஷன் அந்த குருவுடைய ஸ்தான வலுவை பொறுத்து. லக்னத்திற்கு யோகரா இருந்து ஸ்தான பலம் பெற்றார்னா ஒரு பலன், லக்னத்திற்கு அவயோகரா இருந்து ஸ்தான பலம் பெற்றார்னா ஒரு பலன். இதையும் பார்த்துக்கணும். கிரக இணைவோடு இருந்து பலன் செய்தார்னா ஒன்று. இது பொதுவான அமைவுகள்ன்றதுனால பொதுவான பலனையே சொல்றோம். குரு பகவான் ஸ்தான வலுவோடு இருந்தார்னா நீங்கள் உள்கட்டமைவில் பங்கு அதாவது ஆலோசனை கொடுக்கிறவரா இருப்பீங்க, மேல் துறைகள்ல இருப்பீங்க, எதுலையுமே ஒரு ஹையர் அந்த அலுவலகத்துல ஒரு முக்கியமான பதவிகள்ல இருப்பீங்க, முடிவெடுக்கக்கூடிய ஒரு துறைகள்ல இருப்பீங்க. 2, 6, 10 தொடர்புகள் இருக்கிற அல்லது குரு ஸ்தான பலம் எந்த செயலிலுமே உங்களுக்கு ஒரு ஆளுமை உண்டு, திட்டம் தீட்டக்கூடிய ஆளுமை உண்டு. இந்த குரு கொடுக்கக்கூடிய பதவி எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்துல உங்களை அதிகாரமிக்க நபரா மாற்றுவார். பிரைவேட் செக்டர்ல கூட IAS, IPS இது போல பெரும் துறைகள்ல இருக்கிறவங்க அமைச்சர்களை உருவாக்குறது குரு பகவான் தான். ஆலோசனை நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை பிறருக்கு செயல்படுத்தணும். அது போன்ற அந்த மேலாதிக்கம் மேனேஜர் போன்ற கிரேடு ஒரு பிரைவேட் செக்டரா இருக்கிறாரா மேனேஜரா இருப்பார், அல்லது ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய முக்கிய குழுக்களில் அதாவது அந்த அலுவலகத்தில் முக்கிய மெம்பரா இருக்கக்கூடிய நிலையை இந்த குரு கொடுக்கும். குரு வலுத்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, ஒரு சின்ன அலுவலகமா இருக்கட்டுமே, ஒரு 10 பேர் வேலை செய்யற இடமா இருந்தா கூட அந்த இடத்துல இவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறவரா இருப்பார். இவர் திட்டங்களை வகுக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த குரு ஆதிக்கம் பெற்றவர், குரு வலுத்தவர். அதுபோல இந்த குரு வலுத்தவர்களுக்கு சில நிலைகள்ல பணம் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அதிகமா இருக்கும். பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய துறைகள்லாம் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். அதுபோல உள்கட்டமைப்பு சார்ந்த பணிகளும் வெற்றிகளை அதிகமாக கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். கற்பித்தல் துறைகளும் நல்ல முறையில வரும். கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர் போன்ற துறைகளும் நல்ல முறையில வரும். அடகு கடை வைக்கிறது, ஃபைனான்ஸ் வைக்கிறது, ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்றது, இது போன்ற செயல்களும் அதிகமாக வெற்றி கொடுக்கும். குரு வலுத்து தொடர்பு கொள்ளும் பொழுது அரசு துறைகளிலும் அது போலதான் IAS, IPS போன்ற துறைகள் இருக்கிறது. ஒரு சர்வீஸ் எதுவானாலும் மக்கள் துறையில சர்வீஸ் செய்யறவங்களுக்கு மேலாதிக்கம் செய்து அவர்களை வழி நடத்தக்கூடிய துறைகள். அடுத்ததாக செவ்வாயை பார்க்கலாம். செவ்வாய் எப்படிப்பட்ட பதவிகளை கொடுக்கிறது? செவ்வாய் என்பது காரகத்துல போர்க்காரகர், பூமி காரகர். உடனே எதை செஞ்சோன்ற வேகம் கொண்ட ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு கிரகமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறது. யாருக்கெல்லாம் செவ்வாய் வலுவா இருக்கோ அவங்க எல்லாம் மக்கள் சேவை செய்யக்கூடியவர்கள். என்னதான் செவ்வாய் வேகம் என்று சொன்னாலும் கூட மக்கள் சேவை செய்யக்கூடிய துறைகள்லாம் செவ்வாய் தான். அதனாலதான் ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், மருத்துவம்,
செவிலிய துறையில வேலை பார்க்கிறவங்களா இருக்கட்டும், கட்டிடத்துறைகள்ல வேலை பார்க்கிறவங்களா இருக்கட்டும், உணவுத்துறைகள்ல வேலை பார்க்கிறவங்களா இருக்கட்டும், சந்திரன் உணவுக்கு முக்கியம் என்றாலும் கூட உணவை நெருப்பின் மூலியமாக கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அப்ப மக்களுக்கு பாதுகாப்பாளன் செவ்வாய் இல்லை என்றால் மக்கள் கட்டுப்படுத்த முடியாது. மக்களுக்கு பாதுகாவலராகவும், மக்களுக்கு முதலுதவி கொடுக்கக்கூடிய நபர்களாகவும், மக்களுக்கு சேவை என்ற அடிப்படையில் மருத்துவ சேவையிலிருந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இந்த 10 செவ்வாய்கள் வேலை செய்யும். அது ஒண்ணு மருத்துவமா வேலை செய்யும், ஒண்ணு காவலரா வேலை செய்யும், ஒரு உணவகமா வேலை செய்யும். ஏதேனும் ஒரு வகையில மக்களுக்கு அரணாக முதன்மை அதனாக செயல்படுறது தான் இந்த செவ்வாய் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப செவ்வாய் எடுத்தவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை இருக்கும்னா இதை சார்ந்த வேலை, மக்கள் பணியில் இருக்கக்கூடிய மக்கள் சேவை, ஏதேனும் ஒரு வகையில மக்கள் தொடர்பு இருக்கும், ஒரு முக்கியமான தொடர்பா இருக்கும், அத்தியாவசிய தொடர்புகளில் இருக்கக்கூடிய பணி கிடைக்கும். அதுபோல செவ்வாய் ஸ்தானபலம் 2 ஆர்வத்தோட பெற்றிருக்குன்னா அரசாங்கத்துல பணிபுரிவீங்க அந்த சேவையை. இல்ல ஸ்தானபலம் குறைந்து இருக்கிறதுனா பிரைவேட் செக்டர்ல நீங்க செயல்படுவீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு அதிகார பதவியில், ஒரு பதவியில் மக்களை கண்காணிக்கக்கூடிய அல்லது சக நபர்களுக்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய நபராக இந்த செவ்வாயினுடைய வலு கொண்டவர்கள் இருப்பார்கள். கட்டிடத்துறையும் அப்படித்தான். கட்டிடம் கட்டுறது யாருக்காக? மக்களுக்காக, மக்கள் குடிய வருவதற்காக, மக்களுக்கு ஒரு சேவை தான் அந்த கட்டிடமும். பூமியும் அப்படித்தான். விவசாயம் சந்திரமங்கலத்தை தொடர்புள்ளது. விவசாயத்திற்கு வெற்றி பெறணும், உணவும் சந்திரன் செவ்வாய் தொடர்பு. இருப்பினும் முதன்மையா விவசாயத்திற்கு தான். விவசாயத்தின் மூலியமாக உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லா இருக்கட்டும், அந்த நவதானியங்களா இருக்கட்டும், தானாக உண்டு விடுறதில்ல, சக மனிதர்களுக்காக தான் விளைவிப்பது. பணம் என்ற பொருள் இருந்தாலும் கூட அந்த மக்கள் நலனுக்காக, மக்களுக்காக செய்யக்கூடிய அத்தனையுமே செவ்வாய் தான். செவ்வாய் வலுத்தவர்களுக்கெல்லாம் இது போன்ற துறை, இது போன்ற நிலைகள் தான் வாழ்க்கையிலே வெற்றி கொடுக்கும். எந்த கம்பெனியில வேலை செஞ்சாலும், அரசாங்கமோ பிரைவேட்டோ, ஒரு அதிகார பதவி, ஓரளவுக்கு மேல இவர் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகளிலே இருப்பார் அப்படின்றது தான் ஒரு அமைவு. அடுத்ததாக சூரியன். உங்கள் ஜாதகத்துல சூரியன் வலுத்திருக்கிறார். சூரியன் அரசனையும் தந்தையையும் குறிக்கக்கூடிய காரக கிரகம். சூரியனுடைய வலுவை பொறுத்து அரசாங்கத்துல வேலை செய்வார், இல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்கிறவரா இருப்பார். மின்சாரம் சம்பந்தமான, கணினி சம்பந்தமான தொழில்களிலே கைதேர்ந்த நபராக இருப்பார். உள்கட்டமைப்பு சார்ந்த தொழிலைகள்லாம் இந்த சூரியனுக்கு நல்லா வரும். நிர்வகிக்கக்கூடிய திறன், ஒரு கட்டுமானம், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றது, ஒரு கேட்லாக் பண்றது. செவ்வாய் எப்படி பாதுகாப்பாரன், குரு எப்படி ஆலோசனை சொல்கிறதோ அந்த குரு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ரெப்ரசன்டேட் பண்றது சூரியன். அரசன், ஒரு அரசன் இருக்கிறாருன்னா மக்களுக்கான வியூகங்களை கேட்பார். இந்த மக்கள் ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படின்னு கேட்டாருன்னா அமைச்சர்கள்லாம் அதுக்கு ஒரு பலன் சொல்லுவாங்க. அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய பலனை கட்டமைத்து மக்களுக்கு செயல்படுத்துவது தான் சூரியன். அதுபோலதான் உள்கட்டமைப்பு துறைகள், வியூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய, எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய துறைகள் தான் சூரியன். சூரியன் ஜாதகத்துல வலுத்திருக்கிறாருன்னா சுயதொழில் நிறைய பேர் செய்வாங்க, சுய முயற்சியில சுயதொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. அதுபோல பிரச்சனை சால்விங் அப்படின்றது ஒரு நிறுவனத்துல முக்கியமான முடிவுகளை தீர்மானிக்கிறதும் இந்த சூரியன் வலுத்தவர்கள் தான் இருப்பார்கள். மின்சாரத்துறைகள்ல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சூரியன் தான். ஹார்ட்வேர்ஸ்லயும் குறிப்பா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரியனுடைய துறைகள் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும், மிகப்பெரிய அமை கொடுக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் சூரியன் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கிறது. அதுபோல இதே சூரியன் தான், இந்த சூரியனுடைய அமைவுகள்ல தான் ஒரு ஜாதகர் அரசாங்கத்துல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல, ஊர்கள் லெவல்ல என்னென்ன அரசாங்க பணி இருக்கோ அதுக்கெல்லாம் இந்த சூரியன் தான் காரணம். ஒவ்வொரு இடத்திலும் இந்த சூரியனுடைய தலையீடு எப்படி இருக்கும் என்றால் மனிதனுக்கும் அந்த ஆளுமைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன். அதனால ஆபீசர், அலுவலக அதிகாரிகள் அதிகமா இருப்பார். கிளர்க்கு போன்றவர்கள், ஒரு அலுவலகத்துல முதன்மையான கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர்கள் இந்த சூரியன் வலுத்தவர்கள் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தலாம். இதற்கு தகுந்தாறு போலதான் காரக பலன் இருக்கும். ஸோ இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். உங்க ஜாதகத்துல குருவா, செவ்வாயா, சூரியனா, 2 ஆர்வத்தோடு ஸ்தான பலத்தை பொறுத்து அரசாங்கத்துல பிரைவேட்லான்றத முடிவு பண்ணிக்கணும். ஆனா இப்படித்தான் உங்களுடைய தொழில் வேலை அமையும்ன்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.